இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா முற்றிலும் புதுமையான வீடியோ தான். எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இத்தாலிய மந்திர சொற்களை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் எங்கள் சேனல்லையே. இது வந்து ரெண்டாவது அதோட தொடர்ச்சி தான் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு இத்தாலிய மந்திர வார்த்தை, பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இத்தாலிய மந்திர வார்த்தைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நிறைய நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நல்லா இருக்குது, திருப்பி வேணுன்றதுக்கு எஸ்ன்னு வந்து போட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணிக்கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிலில் நம்ம பார்க்க போகிறது பணத்தை ஈர்ப்பதற்கான இத்தாலிய மந்திர வார்த்தைகள். இத்தாலிய மந்திர வார்த்தைகள் அதாவதுன்னா இத்தாலியன் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா இட்டாலியன் ஃபோக் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்டாலியன் ஃபோக் சாரீஸ்னால் இத்தாலிய நாட்டில் பழங்குடியினர் யூஸ் பண்ணுற ஒரு மந்திர வார்த்தை தான் இந்த இத்தாலியன் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்போ உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஸ்விட்ச் வேர்டுன்னு எழுதுங்க. எப்பவுமே ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணும்போது ஒரு 3 விஷயங்கள் வந்து முக்கியமாக தேவை. அதாவது என்னென்னா ஸ்ட்ராங் பிலீஃப். ஸ்ட்ராங் பிலீஃப்னு சொல்லும்போது வலுவான நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருந்தால் தான் அந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ரெண்டாவது கிளியர் இன்டென்ஷன், தெளிவான எண்ணம் தேவை. உங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, எதுக்காக அந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ண போகிறீங்கன்ற தெளிவான எண்ணம் வந்து உங்களுக்கு தேவை. மூணாவது என்னென்னா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் சொல்லும் பொழுது நிலையான முயற்சி தேவை. அதாவது என்னென்னா ஒரு ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணும் பொழுது அதை நிலையாக திருப்பி பயன்படுத்தும் போது தான் அது வந்து உங்கள் ஆள் மனசில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நிகழ்த்தும். இப்போ வந்து ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லும் பொழுதே என்ன ஆகுதுன்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசத்தில் தூண்டுதலை வந்து ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆள் மனசில் ஒரு மாய சக்தியை உருவாக்குதுன்னு நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஸ்விட்ச் வேர்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கான்வெலெக்ஸான்ற ஒரு ஸ்விட்ச் வேர்டு பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க் தான் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் டீட்டெயிலாக வந்து கான்வெலெக்ஸானா என்ன, இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்டுனா என்னன்றதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். இன்றைக்கி பதிவில் நம்ம ஒரு 3 ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதன்மையாக வரப்போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரோசோ பியாரி. ப்ரோசோ பியாரின்ற வார்த்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு, காதலுக்கு. அதாவது என்னென்னா வியாபாரம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பணம் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக வரும், உங்களுக்கு வந்து நல்ல வியாபாரம் பெருகும் பொழுது உங்களுக்கு வந்து பணத்தை வந்து அதிக அளவில் வந்து உங்களால் ஈர்க்க முடியும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு பவர் வந்து கிடைக்கும். ப்ரோசோ பியாரின்ற வார்த்தை என்னென்னா திருப்பி பயன்படுத்தும் போது உங்கள் பிஸ்னஸ், அதாவது நீங்கள் எந்த இதில் பிஸ்னஸில் இருந்தாலும் நீங்கள் அதிக அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதிக அளவில் பிஸ்னஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் பணத்தை வந்து அழகாக வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மந்திர சொல். இது வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டில் வந்து அதிக அளவில் வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் இருந்த கன்வர்ஷன் தான் நாம் இங்கே இந்த வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரோசோ பியாரேன்ற வார்த்தையை வந்து நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்தணும். ப்ரோசோ பியாரையை எத்தனை தடவை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 தடவை மினிமம் பயன்படுத்தணும். நீங்கள் நாளில் எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் சொல்ல முடியும். இந்த ப்ரோசோ பியாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை. கான்வெலெக்ஸா, ப்ரோசோ பியாரே ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது பணத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும், உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து அதிக அளவில் வந்து உங்களால் ஈர்க்க முடியும். அது மூலிமா நீங்கள் பணத்தை வந்து அதிக அளவில் வந்து சேர்க்க முடியும். ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு மந்திர சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவும் செழிப்பையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை, அதுதான் லூயி டாக்லியா. லூயி டாக்லியா யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிக அளவில் வந்து பணத்தை வந்து ஈர்க்க முடியும். அதே நேரத்தில் பண வளம் வந்து உங்களுக்கு நல்லா பெருகும். இந்த லூயி டாக்லியாவும் பார்த்திங்கன்னா 51 தடவை ரெகுலராக சொல்லணும். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்களோ அவ்வளோ வந்து பணத்தை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். உங்கள் செழிப்பும் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருகும். ஸோ லூயி டாக்லியா வந்து அதிக அளவில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை வந்து நிகழ்த்தி கொள்ளுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சேசா. ரிச்சேசான்றது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியில் வந்து வெல்த்தை குறிக்கிறது. அதாவது என்னென்னா செழுமையை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரிச்சேசா.
ரிச்சேஸாவை அதிக அளவில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இந்த ரிச்சேஸா யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 வார்த்தைகள், அதாவது என்னென்னா லூயி டாக்லியா, ரோசோபியாரி, ரிச்சேஸா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உங்களால் வந்து நிகழ்த்த முடியும். இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். இப்போது நிறைய பேர் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்னென்னா, இந்த மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செய்யுமா? சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக அற்புதங்களை செய்யும். ஏன் அப்படின்னா அவங்க நல்ல நம்பிக்கையோடு வந்து அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. அதாவது சுவிட்ச் வேர்டை வந்து அதிகமாக நம்பிக்கையோடு வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து கிடைக்கும். இப்போ எப்போ நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுறீங்களோ அதனால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஸோ சுவிட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் பணத்தை வந்து அதிக அளவில் வந்து ஈர்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பணத்தை ஈர்ப்பதற்கான இத்தாலிய மந்திர வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகன், பணவள ஆலோசகர்.